Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான சுண்டைக்காய் வத்த குழம்பு எப்படி பண்ணலாம்னு தான் பார்க்க போறோம். இது நம்ம பச்சை சுண்டைக்காயை பயன்படுத்தாம வத்தல் பயன்படுத்தி பண்ண போறோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். கல்யாண வீட்டு ஸ்டைல்ல ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். இதுக்காக வறுத்து அரைக்கணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 3/4 கப் அளவுக்கு நான் சுண்டைக்காய் வத்தல் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா இதில் மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். முதல்ல வத்தலை நீங்கள் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு 2 தண்ணியாவது நல்லா கழுவுங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ நல்லா அந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகி வரணும். அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வத்தலில் பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த கசப்பு தன்மை இருக்காது. ஆனால் நம்ம பச்சை சுண்டைக்காயில் பண்ணும்போது கொஞ்சம் கசப்பு தன்மை இருக்கும். பச்சை சுண்டைக்காயும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோவை நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆனதும் நம்ம வெளியே எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இதை வெளியே எடுத்துகிட்டு மிச்சமாக இருக்கக்கூடிய ஆயிலில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இவ்வளோ போட்டுட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 போட்டுக்கோங்க. பூண்டு ஒரு 10 பூண்டு போல் நம்ம தோல் உரிச்சிட்டு சேர்க்கணும். அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இவ்வளோ போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த ஆயிலில் கொஞ்சம் இது எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் இந்த வத்த குழம்புக்கு சேர்த்து பண்ணோம் அப்படின்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா ஜீரகப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி அது கண்டிப்பாக சேர்க்கணும். அப்புறமா உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். செக் பண்ணி நீங்கள் கடைசியாக கூட உப்பு போட்டுக்கலாம். ஏன் அப்படின்னா வத்தலில் உப்பு இருக்கும். அது செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உப்பு எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா ரொம்ப உப்பாயிருச்சுன்னா அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண சுண்டைக்காய் வத்தலை இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இமிடியேட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா சுடு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தேன். அதில் இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது புளி தண்ணி 2 கப்பு, இது கூட நார்மல் வாட்டர் 1 கப்பு இவ்வளோ சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கொதிக்க விடணும். நம்மளுக்கு வத்த குழம்பு அப்படிங்கிறனால நல்லா வத்தி வந்துச்சு அப்படின்னா தான் அதோடய டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல கமகமன்னு வாசனையோடு இருக்கும். ஸோ நல்லா நம்ம கொதிக்க விடணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் மூடி போட்டு வேணும்னாலும் நல்லா கொதிக்க விட்டு வேக விடலாம். கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இது நல்லா கொதித்து வற்றி வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு தட்டு சோறு இருந்தாலும் இதில் 1 ஸ்பூன் மட்டும் குழம்பு எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லாமே சாப்பிட்டு முடிக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து வெந்து வரட்டும். ஓரளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 நிமிஷத்தில் கொஞ்சம் நல்லா வற்றி வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம வற்ற விட்டோம் அப்படின்னா கிரேவி மாதிரி ஆயிரும். நம்மளுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் குழம்பு மாதிரி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 இன்ச் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்கேன். கடைசி அந்த வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும்போது இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அந்த இனிப்பும் புளிப்பு எல்லாமே இருக்கும்போது ஒரு டேஸ்ட் நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு இந்த வத்த குழம்பு. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.